ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பக்கம் 354 பழைய ஏற்பாடு. அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி பயப்படாதேயுங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை விட்டு பின்வாங்காதே அப்படின்ற தலைப்பில் கர்த்தர் நம்மோடு கூட ஏற்கனவே மே மாதத்தில் கடைசி வாரத்தில் கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தையின் தொடர்ச்சியாக இன்றைக்கு கர்த்தர் நமக்கு மீண்டுமாக அதே தலைப்பின் கீழாக இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை விட்டு பின்வாங்கக்கூடாது என்பதை கர்த்தர் ஒரு எச்சரிப்பாக நமக்கு கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எச்சரிப்பு நம்மை நோக்கி வருகிறது என்றால் சத்துரு நமக்கு எதிராக ஏதோ ஒரு காரியங்களை அவன் செய்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நல்லா கவனிங்க. எச்சரிப்பு வரும்போது நாம் கவனிக்க தவறுனா சத்துரு இந்த காரியத்தை செய்கிறதுக்கு அவன் வலைய பின்னி வைத்திருக்கிறான்னு அர்த்தம், குடியை நோண்டி வச்சிருக்கான்னு அர்த்தம். அதில் நீங்களும் நானும் போய் விடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் முன்பதாகவே நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனால் கர்த்தரை விட்டு பின்வாங்கக்கூடாது என்பதை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்படி பின்வாங்கினால் என்ன நடக்கும் அப்படின்னு எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிப்போம். முதலாவது எபிரேயர் 10:38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால், நல்லா கவனிங்க, பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். ஏசப்பா சொல்றார், அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இருக்காது. நல்லா கவனிச்சுங்க. ஏசப்பா யார் மேல பிரியமா வைக்கிறார்னா, யார் ஒருவர் அவர் பின் தொடருகிறார்களோ அவர்கள் மேல ஏசப்பா பிரியமா இருக்கிறார். ஆனால் பின்வாங்கி போனால், ஏசப்பா விட்டு விலகி ஒரு மனுஷனோ மனுஷியோ போகும்போது அவங்க மேலே ஏசப்பா பிரியமா இல்லை என்று சொல்லி ஏசப்பா சொல்லுகிறார். இரண்டாவதாக என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பக்கம் 182 பழைய ஏற்பாடு. அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள், பட்டயத்தின் விழுவீர்கள். நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால், நல்ல கவனிங்க, கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார் என்றான். நல்ல கவனிச்சிங்களா? கர்த்தரை விட்டு பின்வாங்கினா கர்த்தர் என்ன பண்ண மாட்டாராம்? நம்ம கூட இருக்க மாட்டார். அப்ப கர்த்தரை நீங்க பின்தொடர்ந்தா கர்த்தர் உங்க கூட இருப்பார். நல்லா கவனிச்சிங்க. ஒரு வார்த்தைக்கு 2 அர்த்தம் எடுத்துக்கலாம். ஒன்று, பின்வாங்கி போனா பிரியமா இருக்க மாட்டார். அப்போ பின்வாங்காம இருந்தா, அவரை பின்தொடர்ந்தா அவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கா. இரண்டாவதாக, அவரை விட்டு நம்ம பின்வாங்கும் போது ஏசப்பா நம்ம கூட ஒரு நாளும் இருக்கிறதே இல்லை. அப்போ ஏசப்பா இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோமே ஆனால், ஒரு காரியத்தை செய்வோமே ஆனால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா? யோசித்து பாருங்க. அதை தான் அந்த இடத்துல மோசே சொல்லுகிறார், கர்த்தர் உங்க கூட இல்லை, நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கிட்டீங்க, நீங்கள் போகாதீங்க, அது உங்களுக்கு வாய்க்காது அப்படின்னு சொல்கிறார். நல்லா கவனிங்க. அப்போது கர்த்தரை விட்டு பின்வாங்கும் போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் ஒரு நாள் நம்ம கூட இருக்க மாட்டார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிங்க. நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமா, நல்லா கவனிங்க. பின்வாங்கி போனால் மூன்றாவதாக வசனம் சொல்லுகிறது, நாம கெட்டு போயிடுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு கேடு வந்துடும், சில போராட்டங்கள் வந்துடும், சத்துரு. ஏன்னா ஏசப்பா இல்லைன்னா, அந்த பாதுகாப்பு கொடுக்கிற தேவன் நம்ம கூட இல்லைன்னா என்ன ஆகும்? நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு வீட்டை சுற்றி காம்பவுண்ட் இருக்கு, காம்பவுண்டே இல்லை, வேலியே இல்லைன்னா நாய் முதற்கொண்டு, மாடு முதற்கொண்டு, பன்னி முதற்கொண்டு எல்லாம் என்ன பண்ணும்? வீட்டில் இருக்க எல்லா விஷயத்தையும் ஏறி மிதிச்சுக்கிட்டு போயிட்டே தான் இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு யாருன்னா தேவன் தான். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை பாதுகாக்கிற தேவன்.
அப்போ நாம பின்வாங்கி போகும்போது ஏசப்பா என்ன பண்றாரு, நம்மளை விட்டு விலகி போகுது. நம்மளுடைய வாழ்க்கையில அநேக கேடுகள் வருவதற்கு, ஆபத்துகள் வருவதற்கு, துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் வருவதற்கு அது காரணமாக அமைந்து விடுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதோடு கூட எபிரேயர் 4 எபிரேயர் 4 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 4:1. ஆனபடியினாலே ஆமே அவருடைய இறைப்பாறுதலில் ஆமே பிரவேசிப்பதற்கேதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடைக்காமல் ஆமே பின்வாங்கி போனவனாக ஆமே காணப்படாதபடிக்கு ஆமே பயந்திருக்க கடவோம். ஆமா, நல்லா கவனிங்க. பின்வாங்கி போனா ஒரு நாளும் நாம இளைப்பாறுதலிலே பிரவேசிக்க முடியாது. இளைப்பாறுதல்னா என்ன நினைச்சுக்கிட்டீங்க? நித்திய ஜீவன், பரலோக வாழ்க்கை நாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோமே. எப்போ என்னை ஏசப்பா என்னை மறுரூபப்படுத்துவார், எப்போ ஏசப்பாவோட ரகசிய வருகை இருக்கும், எப்போ நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், எப்போ நித்திய காலமாக ஏசப்பா கூட இருப்பேன்னு சொல்லி அந்த ஏசப்பா கூட இருக்கக்கூடிய அந்த நித்திய வாழ்க்கை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. அதுதான் இளைப்பாறுதல் காலம். அப்போ அந்த இளைப்பாறுதல் காலம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரப்போகிற காலமாக இருக்கு. அந்த இளைப்பாறுதலை அடையாமல் போகாதபடிக்கு ஒருத்தனும் பின்வாங்கி போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. அப்போ பின்வாங்கி போவோமே ஆனால், கர்த்தரை விட்டு விலகுகிற ஒரு வாழ்க்கை அப்படி நம்மகிட்ட இருக்குமே ஆனால், நாம் நித்திய ஜீவனை நாம் இழந்து விடுவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 5 2 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 25 அதிகாரம் 27 வாசிங்க. அமத்சியா கர்த்தரை விட்டு பின்வாங்கின காலம் முதற்கொண்டு எருசலேமில் இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கொண்டார்கள். நல்லா பாருங்க, இங்க அழகா ஆண்டவர் வார்த்தை சொல்லுது. அமத்சியா கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன உடனே வசனம் சொல்லுகிறது, அந்த ஒரு கூட்ட ஜனங்கள் அவனுக்கு விரோதமா என்ன பண்ணாங்க? கட்டுப்பாடு பண்ணாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சில கூட்ட ஜனங்கள் நமக்கு விரோதமா எழும்புவாங்க, நிறைய விரோதிகள் எழும்புவாங்க, நிறைய நமக்கு பொல்லாப்பு செய்யக்கூடிய மனுஷங்க எழுதுவாங்க. நல்லா அது வரைக்கும் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா சத்ருவா மாறிடுவாங்க. நண்பனை போல இருந்தவங்க துரோகியா மாறிடுவாங்க. நண்பனை போல இருந்தவங்க திடீர்னு நமக்கு கேடு செய்யக்கூடிய, நம்ம படுகுடியில் தள்ளக்கூடிய நபர்களாக மாறிடுவாங்க. அப்போ இன்னைக்கு இப்படிப்பட்ட நமக்கு விரோதமாக சத்துருக்களாய் மாறக்கூடிய சூழ்நிலை நமக்கு ஏன் வருது? அநேகர் நமக்கு விரோதமாக எழும்பக்கூடிய சூழ்நிலை ஏன் வருது? அநேகர் ஏன் நம்ம நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க? நல்லா தானே போயிட்டு இருந்தது, திடீர்னு எப்படி இந்த போராட்டம் வந்ததுன்னா, என்னைக்கு நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறோமோ அன்றைக்கு இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதை நம்மளால் பார்க்க முடியும். அல்லேலூயா. 6 என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 32:15 வாசிங்க. என்னாகமம் 32:15 பக்கம் 215 பழைய ஏற்பாடு. நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்தரத்தில் இருக்க பண்ணுவார். போதும், நல்லா கவனிங்க. நீங்க கர்த்தரை விட்டு பின்வாங்கினால் இன்னும் அவர் உங்களை வனாந்தரத்தில் இருக்க பண்ணுவார். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. வனாந்தர வாழ்க்கைன்னா அலைந்து திரிகிற வாழ்க்கை. அது ஒன்றும் சொர்க்க பூமி கிடையாது. வனாந்தரத்தில் எங்கே சுற்றி பார்த்தாலும் மணல் மட்டும்தான் இருக்கும். அந்த இடத்துல ஒரு மரத்தை பார்க்க முடியாது, செடியை பார்க்க முடியாது, தண்ணியை பார்க்க முடியாது. எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே அனலான மணல், அவ்வளோதான். உன்னை சுற்றி எங்கே பார்த்தாலும் அதுதான் இருக்குது. இதுதான் வனாந்தர வாழ்க்கை, அலைந்து திரிகிற வாழ்க்கை. நாம் எந்த இடத்துலையும் போய் ஒரு நிழலுக்கு கூட ஒதுங்க முடியாது. தாகமாக இருந்தால் தண்ணீரை கூட குடிக்க முடியாது. இதுதான் வனாந்தர வாழ்க்கை. அப்போ ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு பின்வாங்கும் போது, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லி கொடுக்கிறது, அவனோட வாழ்க்கையில என்ன வருகிறதா? வனாந்தரத்துல இன்னும் இருக்க பண்ண. ஏற்கனவே நம்ம கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே பல விஷயத்துல நாம போராடிக்கிட்டு இருக்கோம். சில வியாதிகளை போராடிக்கிட்டு இருக்கோம், சில கடன் பிரச்சனையில போராடிட்டு இருக்கோம், சில சில அவமானம், சில காரியங்கள் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இதுல இன்னும் கர்த்தரை விட்டு நாம பின்வாங்குவோமே ஆனால், என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த சூழ்நிலை இன்னும் நமக்கு இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் நம்ம கிருபையா விடுதலை ஆக்கணும், மனம் இறங்குகிறார். அதற்காக சில காரியங்களை அவர் நமக்கு திறக்கணும்னு நினைக்கிறார். ஆனா நமக்குள்ளே கர்த்தரை விட்டு பின்வாங்குகிற இருதயம் இருக்குமே ஆனால், அவர் இன்னும் வனாந்தரத்தில் இருக்க பண்ணுவார். இன்னும் பிரச்சனை தலைவிரித்து ஆட பண்ணுவார்.
இன்னும் நமக்கு துக்கம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு, இன்னும் போராட்டம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இத்தனை காரியங்களுக்கு வருவதற்கு காரணம் என்ன? 6 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 6 விதமான காரியங்கள் வருவதற்கு காரணம், நாம கர்த்தரை விட்டு பின்வாங்கும் போது இந்த சூழ்நிலைகளை ஒரு தேவனுடைய பிள்ளை சந்திக்க நேரிடும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம பின்வாங்காம இருக்கணும். நாம என்ன செய்யணும்? நம்மளோட வாழ்க்கை ஒரு ஜெய ஜீவியமாக இருக்கணும்னு நாம் என்ன செய்யணும்? நம்ம தொடர்ந்து ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழணும். நாம் எல்லா விதமான கர்த்தருடைய நன்மைகளை சுதந்திரித்து கொண்டு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவதாக யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பக்கம் 299 பழைய ஏற்பாடு. நீங்கள் ஆமே பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியா இருக்கிற இந்த ஜாதிகளை சேர்த்து அவர்களோடு சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட மாட்டார் என்று. போதும், நல்ல கவனிங்க. இங்க அழகா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு ஒரு தேவனுடைய மனுஷன் வாழ்க்கையில பின் விலகி போகிற சந்தர்ப்பம் எப்போ ஒரு மனுஷன் வாழ்க்கையில முதலாவது வருதுன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு தேவனுடைய பிள்ளை, சத்தியத்தை அறிந்த பிள்ளை, தேவனை ஆராதிக்கிற ஒரு மகன் அவரை ஆராதிக்கிற ஒரு மகளை தான் திருமணம் செய்யணும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நம்முடைய கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்த வெளியேற பெற்ற சத்தியம் என்ன? இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நம்ம ஆராதிக்கிற தேவன் ஒருவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் வானத்தையும் பூமியும் படைக்கும் போது சிருஷ்டி கர்த்தராக நித்திய பிதாவாக யெகோவா தேவனாக இருந்தார். ஜனங்கள் பாவத்தில் விழுந்த போது பாவத்திலிருந்து மீட்கும்படியாக அதே தெய்வம்தான் மாம்சத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக குமாரனாக அவர் வெளிப்பட்டார். தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அவர் மனுக்குலத்தை மீட்டு கொண்டார். இப்பொழுது பரிசுத்த ஆவியாக நமக்குள்ளே இருந்து அவர் வாசம் பண்ணுகிறார். 3 தன்மைகளிலே வெளிப்பட்ட ஒரே தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஒரே தேவன் என்ற சத்தியத்தில் கீழ்ப்படிந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்போஸ்தலர் 2:38 அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தின்படி அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தின்படி யார் ஒருவர் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்களோ, பாவங்கள் போக கழுவப்பட்டிருக்கிறார்களோ, அந்த பிள்ளைகளில் ஒருத்தரை தான் நாம் என்ன பண்ணணும்? நமக்கு திருமண துணையாக தெரிவு செய்யணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் ஒரு பையனை பார்க்குறதா இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணை பார்க்குறதா இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கைக்கு நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய நபர்கள் யாராக தான் இருக்கணும்னா, ஒரு யூதனை தான் கல்யாணம் பண்ணணும், ஒரு லேவியனை தான் கல்யாணம் பண்ணணும், ஒரு ரூபன் கோத்திரத்தை தான் கல்யாணம் பண்ணணும். அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகள், இதே சத்தியத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை மாத்திரம்தான் நீங்க திருமணம் செய்து கொள்ளணும். இதுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிற சத்தியம். அப்ப இதற்கு மாறாக ஒரு மனுஷன் அந்த காரியத்தில் ஈடுபடுவானால் அவனுடைய வாழ்க்கையில பின்மாற்றம் வருவதற்கு அது ஏதுவாக அமையும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு உதாரணமாக ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிங்க. பழைய ஏற்பாட்டில் 441ஆம் பக்கம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. ஆமென். அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். சாலமோன், நல்ல கவனிங்க, சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தான். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். நல்லா கவனிச்சீங்களா? அவனுடைய இருதயத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்களா? வழுவி போக பண்ணிட்டாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. கர்த்தர் முதலாவது சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், அப்பேற்பட்ட சாலமோனே அவர் என்ன பண்ணாரு? அந்நிய காரியத்தில் இருக்கக்கூடிய, அந்நிய சத்தியத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை அவர் நேசித்ததுனால, திருமணம் செய்ததுனால அந்த சகோதரிமார்கள் என்ன செய்தாங்களாம்? அவரை
இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள் என்று சொல்ல. அதனால அவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபட்டான், தேசத்தில் செய்தான், ஜனங்களை இடற பண்ணினான். இதனால ஒரு பெரிய தேவனுடைய கோபாக்கினை அந்த சாலமோனுக்கு வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதற்கு காரணம் என்ன? என் அன்பு தேவ பிள்ளைகளை, கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத சாலமோன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு சாலமோன், தேவன் கொடுத்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு சாலமோன். அப்ப இப்படிப்பட்ட காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது, என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் எதுக்கு திருமண உறவை ஏற்படுத்தினா? வேதம் சொல்லுகிறது, மல்கியா புஸ்தகத்தில் நீங்க வாசிங்கன்னா, ஏன் தேவன் ஒருவனை படைத்தார்? பரிசுத்தமான சந்ததி அவன் மூலமாக பெரும்படிதானே. அப்போ கர்த்தர் ஒரு பயபக்திக்குரிய ஒரு சந்ததியை பெற்றெடுக்கும்படியாக கர்த்தர் விரும்பிதான் திருமண வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்போ அந்த திருமண வாழ்க்கையில நாம தேர்வு செய்யக்கூடிய மணமகனோ மணமகளோ எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா, எல்லாரும் நம்முடைய சத்தியத்துக்கு உட்பட்டவர்களா இருந்தால்தான் நாம் அந்த திருமண வாழ்க்கையில ஈடுபடுவதற்கு நம்ம தகுதியான ஆட்கள். ஒருவேளை அந்த காரியத்தை மீறி, அந்த சத்தியத்தை மீறி நீங்க சாலமோனை போல நீங்க உலக காரியத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா, நிச்சயம் அவர்களால் நீங்க வழுவி போவீங்க, சத்தியத்தை விட்டு விலகி போவீங்க, கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவீங்க. அதனால கர்த்தருடைய காரியங்களை நீங்க இழக்க நேரிடும். இதுதான் கர்த்தர் நமக்கு சொல்றார். அப்போ ஒரு மனுஷன் முதலாவது பின்வாங்காம இருக்கணும்னா சத்தியத்துல உறுதியா இருங்க, சத்தியத்துல உறுதியா இருங்க. இந்த சத்தியத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாதீங்க. இதுல இருக்கிற பிள்ளைய தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையை தேடுவேன், என் பையனுக்கு பொண்ணை தேடுவேன், இந்த உறுதியில இருங்க. நீங்க இந்த சத்தியத்துல நிலைத்திருந்தா மட்டும்தான் நிச்சயம் கர்த்தருடைய மகிமையை நீங்க பார்க்க முடியும். இதை தான் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அப்போ முதலாவது நம்ம சம்பந்தம் கலக்கும் போது, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சத்தியத்துக்கு உட்பட்ட பிள்ளைகளோடு கூட சம்பந்தம் கலக்கும் போது நாம கர்த்தரோடு கூட நடக்கிறதுக்கு அது ஏதுவாக அமையும். இரண்டாவதாக யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 23:12. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு, நல்லா கவனிங்க, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை ஆமே எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் ஆமே அதிகமாய் காத்து கொண்டேன். ஆமா, நல்லா கவனிங்க. உங்க கையில இருக்க வேத புஸ்தகம் தேவனுடைய வாயிலிருந்து வந்த அவருடைய வார்த்தைகள். அதை தான் இங்க யோபு சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தைகள் தேவனுடையது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டது, தேவனுடைய நாவிலிருந்து வந்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நாம் என்ன பண்ணணுமா, கை கொள்ளும் போது நாம் பின்வாங்கி போக மாட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க, வேதத்தை நல்லா வாசிங்க. அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயமுள்ள ஒரு ஜீவியம் வாழணும்னா இன்றைக்கி நமக்கு தேவை எப்போதும் வேதம் வாசிக்கிற ஒரு கிருபை நமக்கு தேவை. வேதம் வாசிக்கிறதுல ஒரு வாஞ்சை. போன வாரம் கூட நம்ம பார்த்தோம், வேதத்தை வாசிக்கணும், எஸ்ராவை போல நம்ம மாறணும், தானியேலை போல நம்ம மாறணும். நல்லா கவனிங்க, இன்றைக்கி ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். பாருங்கள், இன்றைக்கி வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது 119ஆம் சங்கீதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 119ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 45ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பக்கம் 746, பக்கம் 746, 119, அதில் 45ஆம் வசனம் பாருங்க. நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்தில் நடப்பேன். நல்லா கவனிச்சிங்களா? ஒரு தேவனுடைய பிள்ளை வேதத்தை ஒழுங்கா தினந்தோறும் வாசித்து அதை தியானம் பண்ணணும், கை கொள்ளணும். நம்ம போன வாரம் பார்த்தோம். இன்னைக்கு ஆண்டவர் புதுசா இன்னொரு காரியத்தை ஆட் பண்றாரு. என்ன சொல்றாரு? வேதத்தை நம்ம என்ன பண்ணோம், ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க, நீங்க ஆராய்ச்சி செய்யும் போது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாராம், விசாலத்திலே நடக்க பண்ணுவார். நல்லா கவனிச்சிங்க, விசாலத்திலே நடக்க பண்ணுவார். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நெருக்கம் ஏன் வருது, ஏன் குறைவு ஏன் வருது? சில நேரங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையை நடத்துகிறோம். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் வேத வாசிப்பு ஒழுங்காக இல்லாததுனால இன்னைக்கு இப்படிப்பட்ட நெருக்கத்தில் நம்ம சிக்கி கொள்ளுகிறோம். நீங்கள் வேதத்தை ஒழுங்காக வாசித்து பாருங்களேன், தியானம் பண்ணி பாருங்களேன், அதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நீங்கள் தானியேலை போல, ஈசாக்கை போல, பரிசுத்தவான்களை போல ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை மெடிடேட் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, அதை ஆராய்ந்து பாருங்க. அந்த பெரையா பட்டணத்தாரை போல ஆராய்ந்து பாருங்க.
தெசலோனிக்கே சபையை போல வேதத்தை ஆராய்ந்து பாருங்க. நீங்க வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாதான் வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை நீங்களால அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் நமக்கு வேத புஸ்தகத்தை கொடுத்ததோட நோக்கத்தை நீங்க அறிந்து கொள்ள முடியும். நீங்க வேதத்தை வாசிக்க வாசிக்க உங்க நெருக்கெல்லாம் நீங்க விசாலத்துல நடப்பீங்க, தடுமாறவே மாட்டீங்க. உங்க பாதை ராஜ பாதையா மாறும். உங்க இருதயத்துல விசாலம் உண்டாகும். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விசாலம் உண்டாகும். நெருக்கெல்லாம் மறைந்து போகும், குறைவெல்லாம் மறைந்து போகும். பெரிய ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை உங்களுக்கு வரும். ஏன்னா சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிங்க. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை வாசிங்க. வேதத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, கை கொள்ளும் போது என்ன நடக்குதான் பாருங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், ஆமென், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், ஆமென், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நல்ல கவனிச்சீங்களா? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க எடுத்து செய்யற வேலை வாய்க்குங்க. நீங்க 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதுல இருந்து அந்த 1 லட்சம் பல மடங்கா பெருக கர்த்தர் கிருபை செய்வா. உங்க ஆசீர்வாதம் பெருகும். உங்க வேலையில உயர்வு வரும், உங்களோட தொழில உயர்வு வரும், உங்க போக்கும் வரத்தும் ஆசீர்வாதமா இருக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த வசனத்தோட ஆழமான அர்த்தம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் நீங்க செய்யறதெல்லாம் அவர் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு வாய்க்க பண்ணுவா. எல்லாம் வாய்க்கும், எல்லாம் வாய்க்கும். எல்லாரும் பார்த்து சொல்லுவாங்க, என்னப்பா இவன் செய்கிறது எல்லாமே வாய்க்குது. சின்னதாக ஒரு வேலை தொடங்கணும், அது இப்படி பெரிய வளர்ச்சியாக இருக்குது. சின்னதாக ஒரு கடை தொடங்கணும், அது ஒரு பெரிய வளர்ச்சியாக இருக்குது. ஏன்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதில் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதித்தவனை ஒருத்தனாலும் தடை பண்ண முடியாது. ஈசாக்க கர்த்தர் ஆசீர்வதித்தார், அவனை துரத்துறாங்க, அங்கே போனாலும் அவன் ஆசீர்வாதமாக இருக்கான். அங்கேருந்து துரத்துறாங்க, இன்னொரு இடத்துக்கு போகிறான், அங்கேயும் ஆசீர்வாதமாக இருக்காங்க. கடைசியில் அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, ஆஹா இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவனை தொட்டா நம்ம கெட்டன்னு சொல்லி உடனே தப்பு செஞ்சவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க? அவனோட ஒப்புரவாயிட்டாங்க. ஏன்னா எங்கடா தேவனுடைய கோபாக்கனை நமக்கு நேராக திரும்பிட போகுதுன்னு சொல்லி அந்த பயத்தை கர்த்தர் உண்டாக்குனார். நல்ல கவனிங்க. நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாறணும்னா இன்னைக்கு வேத வசனத்தை வாசிங்க. தெரியுதோ தெரியலையோ வாசிங்க. வாசிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் கர்த்தர் காரியங்களை புரிய வைப்பா. தெரிஞ்சாலும் தெரியல, தினமும் வாசிங்க. ஒரு வசனம் இல்லைங்க, நல்லா வாசிங்க. ஒரு நேரம் ஒதுக்குங்க, ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம். நான் ஏற்கனவே உங்களுக்கு செய்தியில் சொன்னேன். என்ன சொன்னேன்? ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குங்க. தானியேல் என்ன பண்ணாரு? தினந்தோறும் 3 வேளை என்ன பண்ணாரு? ஜெபித்தார். உங்களுடைய ஜெபத்துக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. வேத வாசிப்புக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. அந்த நேரத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க. பொண்டாட்டிக்கும் கொடுக்காதீங்க, புருஷனுக்கும் கொடுக்காதீங்க, பிள்ளைக்கும் கொடுக்காதீங்க, சொந்தக்காரனுக்கும் கொடுக்காதீங்க. அது எவ்வளோ பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் இந்த டைம் ப்ரேயர் டைம், இதை முடிச்சுட்டு தான் நான் வருவேன், அட்டன் பண்ணுவேன், பேசுவேன் சொல்லுங்க. அந்த பழக்கத்துக்கு வாங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். 1. 2வது, வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 18:6. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். நல்ல கவனிங்க. இங்க எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்க அந்த பக்கத்தை அப்படியே வச்சுக்கோங்க. அந்த மனுஷன் வேதத்தையும் வாசிக்கிறவனா இருந்தான். நல்லா கவனிச்சிங்க. வேதத்தையும் வாசிக்கிறவனா இருந்தான். தேவன் அவனுக்கு கொடுத்த ஊழியக்காரனாகிய மோசேயின் மூலமாக கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனா இருந்தான். ஏன்னா மோசேயின் மூலமாக கொடுக்கறது யாரோட வார்த்தை தான்? தேவனுடைய வார்த்தை. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க தினசரி வாசிக்கிறதுக்கு கையில வேத புஸ்தகம் இருக்கு. ஆனா இன்றைக்கு காலத்துக்குரிய செய்தியை கொடுக்கறது ஆண்டவர் யார் மூலமா கொடுக்கிறார்? உங்களுக்குன்னு கொடுத்த ஊழியக்காரன் மூலமாக கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுக்கிறார். அப்போ நல்லா கவனிங்க. இந்த எசேக்கியாவை போல நீங்களும் நானும் எப்படிப்பட்டவனா இருக்கணும்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்தையும் அனுதினமும் வாசிக்கணும், தியானிக்கணும், கை கொள்ளணும், அதை ஆராய்ச்சி செய்யணும். அதோடு கூட சபைகளிலே தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்க ஊழியக்காரன் மூலமாக உங்களுக்கு கொடுக்கிற தேவனுடைய வார்த்தைக்கும் நீங்க முழுமையாக கீழ்ப்படியும் போது அங்க எசேக்கியா என்ன ஆசீர்வாதத்தை பெற்றா பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசிரியர் ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். நல்லா கவனிச்சீங்களா? கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்யறாரு பாருங்க. அவங்கள போகிற இடம்லாம் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று.
அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது என்று இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. இன்னைக்கு உங்களுடைய காரியம் என்னுடைய காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா, என்னுடைய கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, என் அன்பு தேவ பிள்ளைகளை, நம்மிடத்துல 2 காரியம் காணப்படணும். கர்த்தருடைய வேதத்தை அனுதினமும் வாசிக்கணும், தியானிக்கணும், அதை ஆராய்ச்சி செய்யணும். அதோடு கூட சபையிலே தேவன் உங்கள் ஊழியக்காரன் மூலமாக கொடுக்கிற அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க. அங்கே கொடுக்குற உபதேசத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க. நீங்கள் நடந்து பாருங்களேன். இன்னைக்கு இந்த வார்த்தை கொடுத்தாரு இல்லையா, வீட்டுக்கு போய் இனிமேல் நான் வேதத்தை ஒழுங்காக வாசிப்பேன் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இனிமேல் நான் வேதத்தை வாசிப்பேன், தியானிப்பேன், அதை கை கொள்வேன், ஆராய்ச்சி செய்வேன், இந்த வார்த்தை என் கூட என்ன பேசுதுன்றதை ஆண்டவர்கிட்ட கேட்பேன் அப்படின்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து தான் பாருங்களேன். இந்த செய்தியை கேட்டு தான் பாருங்களேன். ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். அதனுடைய மகிமையை பார்ப்பீங்க. இது கர்த்தர் கொடுத்த வார்த்தையாக இருந்தால் அதை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். உங்களோட வாழ்க்கையில் மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதை தான் கர்த்தர் சொல்கிறார். அப்போ இன்றைக்கி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை 2 காரியம். ஒன்று பார்த்தோம், நம்ம சத்தியத்தில் இல்லாத பிள்ளைகளோட சம்பந்தம் கலக்கக்கூடாது. 2வதாக தேவனுடைய கற்பனைகளுக்கும் தேவனுடைய ஊழியக்காரன் மூலமாக கொடுக்குற உபதேசங்களுக்கும் நம்ம கீழ்ப்படியும் போது நாம் கர்த்தரை தொடர்ந்து பின்பற்றக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகிறது. 3வதாக ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பார்ப்போம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு விரோதமாய் ஆமே துரோகம் பண்ணி ஆமே பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம். நல்லா கவனிச்சுக்கலாம். என்ன சொல்றாங்க? கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணி பொய் பேசி நாங்க என்ன பண்ணோம்? கர்த்தரை விட்டு பின்வாங்கினோம். அப்போ ஒரு மனுஷன் பின்வாங்குவது எப்போது? நல்லா கவனிங்க. எப்போ அவனுக்குள்ள துரோக எண்ணங்கள் வருகிறதோ, எப்போ அவன் பொய் பேசுகிறானோ, அப்போ அவனோட வாழ்க்கையில் என்ன வந்துடுதான்? கர்த்தரை விட்டு பின்வாங்குகிற காரியம் வருது. அப்போ நல்லா கவனிங்க. துரோகம்னா என்ன? கர்த்தர் எதை சொல்கிறாரு? அநேக காரியங்கள் இருக்குது. அதில் ஒரு காரியத்தை இன்றைக்கி விவரமாக நம்ம பார்க்க போகிறோம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லா பைபிளும் எடுத்து வச்சுங்க. யோசுவா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பக்கம் 276, பழைய ஏற்பாடு பைபிள் எல்லாரும் எடுத்து வச்சிங்க. வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் ஆமே சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். நல்லா கவனிச்சிங்களா? அப்போ துரோகம் ஒரு மனுஷனுக்குள்ள எப்போ வருது அப்படின்னா, சாபத்தீடான ஒரு காரியத்தை நாம் கை கொள்ளும் போது அல்லது நம்மக்கிட்ட அது இருக்கும்போது நாம் கர்த்தருக்கு துரோகம் பண்ணுகிறவர்களாக மாறுகிறோம். அப்போ அந்த சாபத்தீடானது சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்கிறார். அது எதை குறிக்குதுன்னா, அதே அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை வாசிங்க. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். போதும். நல்ல கவனிங்க. இங்கே ஆகான்ற ஒரு மனுஷன் அவன் செஞ்ச தவறதான் ஆண்டவர் இங்கே சுட்டி காட்டுகிறான். ஆகான் செய்த துரோகம், கர்த்தருக்கு விரோதமாக அவன் செய்த துரோகம் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவன் பாபிலோனிய காரியங்களை அவன் இச்சித்தான். அப்போ அந்த பாபிலோனிய காரியம் என்பது எதை குறிக்கிறது? அந்த பாபிலோன்றது அர்த்தம் என்ன? பாபிலோனோட ஆவி என்ன செய்யும்? பாபிலோனுடைய கிரியைகள் நமக்குள்ள வந்தா நாம் எப்படிப்பட்டவர்களாக நடப்போம் அப்படின்னா, ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மன்னிக்கணும், 11ஆம் அதிகாரம். இந்த 11ஆம் அதிகாரத்தில் இங்கே வசனம் சொல்லுகிறது பாருங்க. 4ஆம் வசனம் வாசிங்க. 4ஆம் வசனம் வாசிங்க. பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். முதலாவதாக பாபிலோனுடைய காரியம் நமக்குள்ள வந்தா நாம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு பேர் உண்டாகிற காரியத்தை தான் பண்ணுவோம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நாம பெருமையை தேடிக்கொள்ளுகிறவளா இருந்த ஒருவேளை நமக்குள்ள அந்த ஆவி இருக்கா? இன்னைக்கு ஆகான் பின்வாங்கி போக காரணம் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அவனிடத்துல காணப்பட்ட துரோகம் என்ன துரோகம் இருந்தது? நல்லா கவனிங்க. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன்.
என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தரை உயர்த்த வேண்டிய நீங்களும் நானும் என்னைக்கு அந்த மகிமையை, கர்த்தருக்கு போக வேண்டிய அந்த கனத்தை, அந்த காரியத்தை நாம திருடி நம்மளுடைய பேர் புகழ்ச்சிக்காக நாம செய்வோமே ஆனால் அதுதான் கர்த்தருக்கு செய்கிற துரோகம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. என் பேர் உண்டாக, என் குலப்பேர் உண்டாக, என் பெருமை உண்டாக அப்படின்ற ஒரு சிந்தை நமக்குள்ள வந்துருச்சுனாலே நாம விழுந்துட்டோம்னு அர்த்தம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. யோவான் ஸ்நானகனை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வந்தேன் என்று சொன்னான். நல்லா கவனிங்க. ஒரு தேவனுடைய பிள்ளையோட வாழ்க்கையில எப்போதும் என்ன சிந்தை இருக்கணும்னா, கர்த்தரை உயர்த்துகிற ஒரு சிந்தை இருக்கணும். மாறாக நம்ம பேர் பிரஸ்தாபத்துக்காக சில காரியங்களை செய்வோமே ஆனால் அது பாபிலோனிய ஆவி, அது கர்த்தருக்கு துரோகம் செய்கிற ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம என்ன சிந்தையில் இருக்கோம் யோசித்து பாருங்க. அது பெருமை. அந்த பெருமையின் ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ முதலாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு துரோகம் செய்கிற காரியம் என்ன? பாபிலோனுடைய ஆவி நமக்குள்ள வந்தா என்ன நடக்கும்னா, நம்முடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக தான் பண்ணுவோம். இதை தான் சவுல் பண்ணான். சவுலுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவன் என்ன பண்ணான்? பெரிய ஜெயஸ்தம்பத்தை தனக்காக நாட்டினான். என்னது? தன்னுடைய பேருக்காக பிரஸ்தாபத்துக்காக என்ன பண்ணான்? பெரிய ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான். யோசித்து பாருங்க. இன்னைக்கு அதனால தான் சவுலுடைய ஆட்சி கவிழ்ந்தது. சவுலை கர்த்தர் வெறுத்ததோடைய காரணம் என்ன? யோசனை பண்ணிப்பா. அவனுக்குள்ள பெருமை வந்துருச்சு. அந்த பெருமை வந்தவன வசனம் சொல்லுது, சவுல் 4 இடத்துக்கு சுற்றி திரிந்து அப்புறம் தான் எருசலேமுக்கு வந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ சுற்றி திரிகிற பழக்கம்லாம் எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள வரும் சொல்லுங்க? அந்த பாபிலோனிய ஆவியை வந்தாது. ஏன்னா பிசாசோட குணம் என்னன்னு, நான் பூமி எங்கும் சுற்றி திரிந்து அதுக்கப்புறம் தான் வந்தேன்னு சொல்லுவான். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பூமியை சுற்றி திரிகிற பழக்கம் எங்கே வரும்? பிசாசோட குணம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அது நமக்குள்ள வரக்கூடாது. ஒன்று. இரண்டாவதாக அதே இடத்துல இந்த பாபிலோனுடைய ஆவி என்ன செய்யுமா பாருங்க. 6ஆம் வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரம் ஆதியாகமம் 11:6. அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள். ஆமே. அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது. ஆமே. அவர் இதை செய்ய தொடங்கினார்கள். ஆமே. இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. அவங்க சிந்தை கவனிச்சிங்களா? நான் செய்யறத ஒருத்தனும் தடை பண்ண முடியாது. நான் என் இஷ்டப்படி தான் வாழுவேன். நீ என்ன கேட்கறது? இந்த வார்த்தையை டோனை நல்லா கவனிச்சிங்க. இந்த பேச்சு நம்மகிட்ட இருக்கா? அப்பனா அது கர்த்தருக்கு செய்கிற துரோகம். நான் இப்படி தான் நடப்பேன், நான் இப்படி தான் செய்வேன், என்ன நீ இன்னும் கேட்கக்கூடாது. உங்கள் அப்பன் சம்பாதிச்ச காசா இல்லை உங்கள் ஆத்தா கொடுத்த காசா? நான் இப்படி தான் நடப்பேன், என் இஷ்டம் இது, நான் சம்பாதிச்சேன், இது என் பலன், இது என் வீடு, என் சொத்து அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் எந்துன்னு சொல்லி ரொம்ப பெரிய ஒரு மேன்மை பாராட்டுறோமோ அந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வந்து என்ன பண்ணுறாரு? நீ செய்ய நினைச்சதையே செய்ய விடாம என்ன பண்ணிடுறாரு? தடை பண்ணி போட்டுறாரு. அவ்வளோதான். நீங்கள் பாருங்கள், எதை கட்டணும்னு நினச்சாங்களோ அதை கட்ட முடிஞ்சுதான். பாபேல் கோபுரம் கட்டவே முடியல, பாதியிலே நின்று போச்சு. அந்த பாபேல் கோபுரம் எப்படி இருந்ததோ அந்த டிசைன் தான் இன்னைக்கு யூரோப்பியன் கண்ட்ரியோட பார்லிமெண்ட்டை பார்த்துருக்கீங்களா? யாராவது ஃபோட்டோவை நல்லா கவனிச்சு பாருங்கள். யூரோப்பியன் அந்த இதோடைய ஐரோப்பா இதில் இருக்க பார்லிமெண்ட்டை கவனித்து பாருங்கள். எப்படி பாபேல் கோபுரம் அறகுறையாக நின்றுச்சோ அதே டிசைனில் தான் கட்டியிருப்பாங்க. நீங்கள் பாபேல் கோபுரம் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கூகுள் குரோமில் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். அங்கே யூரோப்பியனுடைய பார்லிமெண்ட்டை எப்படி கட்டடம்னு பாருங்கள். இப்படி ரவுண்டாக சுற்றி இருக்கும், பாதியில் பார்த்தா எல்லாம் இடிஞ்ச மாதிரியே இருக்கும். அந்த டிசைன்லேயே கட்டியிருப்பாங்க. ஏன்னா அது பாபிலோனிய ஆவி. நல்லா கவனித்து போடுங்க. அப்போ இன்றைக்கி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் செய்கிறத தடை பண்ண ஒருத்தனும் இல்லை அப்படின்னு துணிகரமான பேச்சு நம்மக்கிட்ட இருக்குன்னா அதுதான் கர்த்தருக்கு விரோதமாக நம்ம துரோகம் பண்ணுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமில்லை, அந்த இடத்துல கர்த்தர் சொல்கிற ஒரு காரியத்தை பாருங்கள், தடைப்பட மாட்டாது. ஓகே, இப்போ தானியேல் புஸ்தகத்துக்கு வாங்க. தானியேல் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. பக்கம் 1028 பழைய ஏற்பாடு. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் ஆமென், அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும்
தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஆமா, நல்லா கவனிங்க. சில நேரங்கள்ல சில ஆகாரங்கள் பாபிலோனிய ஆவியினால நிரப்பப்பட்ட ஆகாரமா இருக்கும். இதை தான் நீதிமொழிகள்ல நீங்க வாசிக்கும் போது 23ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அந்த பகுதியை வாசிக்கும் போது நீங்கள் இப்படிப்பட்ட ஆகாரத்தை புசிக்காதே, வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே, அவன் எப்படியோ அவனுடைய ஆகாரமும் அப்படியே இருக்கும், நீ புசிப்ப திரும்ப வாந்தி பண்ணி போடுவாய் அப்படின்னு சொல்றார். நல்லா கவனிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் வன்கண்ணனுடைய ஆகாரத்தை நீங்கள் புசிக்கும் போது அந்த ஆவி உனக்குள்ள வந்துடும். அப்போ இந்த இடத்துல தானியேல் சொல்றான் பாருங்க, அது நல்ல ஆகாரமா இருந்தா அவன் ஏன் அங்க சொல்றான் பாருங்க, இந்த ஆகாரத்தினால நான் தீட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றான்னா, அப்ப அந்த ஆகாரத்துல என்ன இருந்தது? அருவருப்பான காரியம் ஏதோ இருக்கு, அசுத்தமான காரியம் இருக்கு, தேவ பிள்ளைகள் புசிக்க தகாத காரியங்கள் இருக்கு. அந்த காரியம் தனக்குள்ள வந்து தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை தீட்டுப்படக்கூடாது, நான் கர்த்தருக்கு துரோகியே மாறக்கூடாது என்பதில் தானியேல் கவனமாக இருந்தான். இதுல என்ன இருந்தது அப்படின்னா, அங்க திராட்சை ரசம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அங்க பாபிலோனுடைய ஆகாரத்துல என்ன இருக்குன்னா சாராயம் இருக்கும், குடிப்பழக்கம் இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு குடி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை கெடுக்கும், பரிசுத்தத்தை கெடுக்கும், அவன் ரட்சிப்பை கெடுக்கும், அவன் குடும்ப சமாதானத்தை கெடுக்கும். நீங்க கவனிச்சு பாருங்க, யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ அவங்க வீட்டில் சந்தோஷம் இருக்கா பாருங்க, சமாதானம் இருக்கா பாருங்க? இல்லவே இல்லை. அடிக்கிறது, பொண்டாட்டியை அடிக்கிறது, பிள்ளைங்களை அடிக்கிறது, வருமானம் இழந்து போகிறது, பேரு கெட்டு போகிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த குடும்பமா ஐயோ அப்படின்ற சொல்ற அளவுக்கு சூழ்நிலையே இந்த குடி பழக்கம் மாத்திரும். அப்போ இங்க தானியேல் என்ன சொல்றான்? இது பரிசுத்தவானாகிய எனக்குரிய காரியம் அல்ல. இந்த குடிப்பழக்கத்துக்கு, இந்த அசுத்தமான பழக்க வழக்கத்துக்கு, இந்த பாபிலோனிய பழக்கத்துக்கு நான் என்னை உட்பட மாட்டேன் என்று சொல்லி அதுக்கு விலக்கி காத்து கொள்ளுகிற வாழ்க்கை தான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அப்போ இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நாம, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் வேண்டான்னு சொல்ற ஒரு காரியம் இந்த உலகத்திலிருந்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டா, அது நம்மளுடைய நண்பர்கள் மூலமாக, நம்முடைய உற்றார் உறவினர்கள் மூலமாக அது வறுமையே. ஆனால் இன்னைக்கு அந்த காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்குறோமா? அதை இடம் கொடுத்தா நம்முடைய வாழ்க்கை அதோ கதி தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ இன்னைக்கு பாபிலோனுடைய காரியம் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, குடி, அசுத்தமான ஆகாரம், அருவருப்பான ஆகாரம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசிக்காதன்னு சொல்றாரு. வன்கண்ணா உன் மேல இருக்கான், உன் வளர்ச்சியே பிடிக்கல, அவன் வீட்டுக்கு உன்னை விருந்துக்கு கூப்பிட்டானா அவன் சாப்பிடாதன்னு சொல்றான். அதை தட்டு, அது வேண்டான்னு சொல்லு, வேண்டான்னு சொல்லிடணும், அந்த சாப்பாடு வேணான்னு சொல்லிடணும். ஏன்னா அவனுடைய ஆவி அந்த சாப்பாட்டில் இருக்கு. நீ அதை சாப்பிட்டனா அந்த ஆவிக்கு இடம் கொடுத்துருவே, நீ சாப்பிட்டு வீட்டுக்கு கூட வரமாட்ட, வாந்தி எடுத்துருவே, அந்த இடத்துலயே உன்னுடைய காரியங்கள் மாறிடும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த பாபிலோனுடைய காரியம் என்ன தெரியுங்களா? இந்த பாபிலோனுடைய காரியம் தேவனுடைய பாத்திரத்தில் சாராயம் குடிக்கிற காரியம்தான் இந்த பாபிலோனுடைய விஷயம். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த 1ஆம் வசனம் சொல்லும், தேவனுடைய ஆலயத்திலேருந்து சில பொற்பாத்திரங்களை நேபுகாத் நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு வந்தார். அந்த பொற்பாத்திரங்களை எடுத்து என்ன பண்ணாங்களாம், ராஜாவும் அவனுடைய மறுமனையாட்டுகளும் சாராயம் ஊற்றி குடித்து கர்த்தருக்கு பிரியமில்லாத பேச்சு பேசினாங்க. உடனே கர்த்தருடைய கை வந்து செவுத்தில் எழுதிச்சு, அவனுக்கு ஒரு பெரிய நியாய தீர்ப்பு உண்டாச்சு. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய பாத்திரம், இன்னைக்கு நீங்களும் நானும் தான் கர்த்தருடைய பாத்திரம். இன்னைக்கு இந்த கர்த்தருடைய பாத்திரத்தில் சாராயம் இருக்கா? இந்த கர்த்தருடைய பாத்திரத்தில் அந்நிய காரியங்கள் இடம் கொடுக்குறோமா? அசுத்தமாக பேசுவது ஒரு அந்நிய காரியம்தான். கெட்ட வார்த்தை நம்ம வாயிலிருந்து வருதா பாருங்க. கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் வாயிலிருந்து புறப்படலாகாது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு என் வாயில கெட்ட வார்த்தை வருதுன்னா நான் கர்த்தருடைய பாத்திரத்தை நான் அசுத்தமாக்குறேன்னு அர்த்தம். தேவன் என்னை கனமான பாத்திரமாக உருவாக்கி இருக்கிறார், மகிமையான பாத்திரமாய் உருவாக்கி இருக்கிறார். தேவன் என்னை வல்லமையான பாத்திரமாய் உருவாக்கி இருக்கிறார். ஆனால் இந்த கனமான வல்லமையான மகிமையான பாத்திரமாகிய நான் இழிவான காரியங்களுக்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். அசுத்தமாய் பேசுவதற்கு, அசுத்தமாய் நடப்பதற்கு, அசுத்தமான கிரியைகள் என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் வருவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி யார் ஒருவர் எதிர்த்து நிற்கிறார்களோ அவங்க தான் கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள். இன்னைக்கு நம்மகிட்ட அந்த வைராக்கியம் இருக்கா பாருங்க. தானியேல் அதை செஞ்சான், தானியேல் அதை செஞ்சான், யோசுவா அதை தான் செஞ்சார், யோசேப்பு அதை தான் செய்தார். கர்த்தருக்கு விரோதமா நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி பாவத்துக்கு விலகி ஓடின மனுஷன்தான் யோசேப்பு. இன்னைக்கு நாம பாவத்துக்கு விலகி ஓடுறோமா?
அல்லது பாவத்துக்கு நம்ம திறந்து கொடுக்கிறோமா? யோசித்து பாருங்க. இதுதான் பாபிலோனிய ஆவி. பாபிலோனிய ஆவி நமக்குள்ள வந்தா சகல அருவருப்புகளுக்கும் தாய் என்று பாபிலோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எல்லா அருவருப்பும் வந்துடும். ஒன்று வந்துருச்சுன்னா ஒன் பை ஒன்னா எல்லாம் வந்துடும். ஒருத்தனை பாருங்க, குடிப்பழக்கம் வரும். குடிப்பழக்கம் வந்தாலே கூடவே வேசித்தனம் வந்துடும், விபச்சாரம் வந்துடும், எல்லா கெட்ட பழக்கம் வந்து கடைசியில் எல்லா கெட்ட பழங்களுக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸாக அவன் மாறிடுவான். இதுதான் உண்மை. நல்லா கவனிச்சு பாருங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க. எங்கள் நல்ல சொந்த மாமா, எங்கள் மாமாவுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். என்னை எங்கள் மாமா தூக்கி எடுத்துக்கிட்டு அவருடைய உழைப்பினால் அவருக்கு கொடுத்த ஒரு வீடு கட்டி வச்சுருந்தாங்க. அந்த வீட்டுக்கு என்னை சின்ன வயசில் கூட்டிகிட்டு போனார். என் மாமாவுக்கு எங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கும். ஆனால் அந்த மனுஷனோட வாழ்க்கையில் முதல்ல ஆன்ஸ் போடுற பழக்கம் வந்துச்சு. அது வந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பம் சமாதானம் போச்சு. அப்புறம் பீடி சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தார். அப்புறம் குடிப்பழக்கம் வந்துச்சு. இந்த குடிப்பழக்கத்தினால என்ன ஆச்சு? எல்லா பணத்தையும் இழந்தார். சொந்த வீடு போயிடுச்சு. பிள்ளைங்க குடும்பம் எல்லாம் நடுத்தெருவுக்கு வந்தது. இன்றைக்கி அந்த குடும்பம் செதஞ்சி கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலாகி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக துளிர்க்கிறாங்க. யோசனை பண்ணி பாருங்க. இன்றைக்கி குடிப்பழக்கத்தினால எத்தனை விஷயங்கள் உள்ளே வந்துச்சு பாருங்க. கடன் வந்துருச்சு, நல்ல வீடு இழந்துட்டாங்க, பிள்ளைங்க வாழ்க்கை போயிடுச்சு, குடும்ப சமாதானம் போயிடுச்சு, சொந்த வீட்டை விட்டு அப்படியே நாடோடி போல அவங்க தெரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆச்சு. இதுதான் இதனுடைய உச்சக்கட்ட காரியம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இது அருவருப்பு, இது கர்த்தருக்கு விரோதமாக செய்கிற துரோகம். இந்த துரோகம் தேவனுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் வரவே கூடாது. அதை சீ என்று வெறுத்து தள்ளிவிடணும், அதுக்கு வைராக்கியமாக நிற்கணும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது சாபத்தீடானதில் நாம் துரோகம் பண்ணக்கூடாது. இரண்டாவதாக பொய் பேசுவது. அந்த பொய் பேசுவது யாரோட கேரக்டரா? யோவான் 8:44 வாசிங்க. யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்பதில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது, நல்லா கவனிங்க, பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். நல்லா கவனிங்க, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் பொய் பேசும்போது தன்னுடைய சொந்தத்திலிருந்து தாராளமா எடுத்து பேசுவான். சரளமா பொய் பேசுகிற ஒரு காரியம் நம்மகிட்ட இருக்குன்னா வசனம் சொல்லுகிறது, அவன் பொய்யன். யாரு? பிசாசு. அப்போ பொய்யின் ஆவி நமக்குள்ள வந்தா நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்குறோன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. புலி என்னதான் பசிச்சாலும் பிள்ளை தின்னாது. அது போல தேவனுடைய பிள்ளை எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் நான் பொய் பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து வாழணும். எந்த சூழ்நிலையும் நம்ம உண்மையாக தான் இருக்கணும். மாய்மாலம் பண்ணக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. நமக்கு சாதகமாக சில காரியங்களை பண்ணிட்டு அதை அப்படியே மாற்றி பிளேட்டை திருப்பி பேசக்கூடாது. இதை கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம். பொய் பேசுகிற காரியத்தை கர்த்தர் வெறுக்கிறார். பொய் பேசுகிறவன் நாசம் அடைவான் என்று சொல்லப்பட்டு இருக்குது. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கையில் பின் மாற்றம் எப்படி வருது? கர்த்தர் விட்டு தூரமாக போகிற காரியம் ஒரு மனுஷனுக்குள்ளே எப்படி வருதுன்னா, அவனுக்குள்ள இந்த பாபிலோனிய காரியங்களும் அவனுக்குள்ள இந்த பொய் பேசுகிற காரியங்களும் வரும்போது அவனோட வாழ்க்கை பின்மாற்றத்துக்கு போகிறது என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபிப்போம். லூக்கா 8:13 வாசிங்க. லூக்கா 8:13. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். நல்ல கவனிங்க, சோதனை காலத்துல பின்வாங்கி போகிறார். சோதனை காலம் வரும்போது பின்வாங்க கூடாது. சோதனை காலம் எப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வருது? வசனத்தின் நிமித்தமாக உபத்திரமும் துன்பமும் வருதுதான் சோதனை காலம். சோதனை காலம்னா ஆவிக்குரியவனுக்கு வேற எதுவும் இல்லை. நீ வசனத்தை கை கொள்றியா இல்லையா? நீ உண்மையிலே ரட்சிப்பில் உறுதியா இருக்கிறியா இல்லையா? உன் விசுவாசம் சோதிக்கப்படுகிற காலம் தான் சோதனை காலம்.
நீ கர்த்தரை உறுதியா பற்றி இருக்கிறியா, இல்ல உன் இருதயம் அப்படியே மதில் மேல் பூனம் போல இருக்கா, இந்த பக்கம் தாவலாமா அந்த பக்கம் தாவலாமான்னு சொல்லி டைலமோல இருக்கிற வாழ்க்கையா அப்படின்ற காரியத்தை சோதிக்கிறது தான் சோதனை காலம். நீ உன்னுடைய கீழ்ப்படிதல் எப்படி, நீ தேவனை பின்பற்றுகிற காரியம் எப்படி, நீ தேவனை ஆராதிப்பது எப்படி, தேவனை உறுதியா நீ நம்பி இருக்கிறியா, உன்னுடைய விசுவாசம் உறுதியானதா என்பதை சோதிப்பதற்குரிய காலம்தான் சோதனை காலம். அப்போ உபத்திரம் சில நேரங்களில் வரும், சில உபத்திரம் வரும், சில கண்ணீர் வரும், சில துன்பங்கள் வரும், சில வேதனைகள் வரும். இதெல்லாம் உன்னை சோதிப்பதற்காக. அதனால தான் வசனம் சொல்லுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணின தமிழிடத்தில் அன்பு கூறுகளுக்கு அவர் ஜீவ கிரீடத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் நம்மை சோதிக்கிறது எதற்காகனா, உன் விசுவாசம் எப்படிப்பட்டது, நீ உண்மையிலே விசுவாசத்தோடு இருக்கிறியா அல்லது வேற ஏதாவது ஒரு காரியத்தோடு இருக்கிறியா? யோசிச்சு பாருங்க. சில பேர் 10-11 போகணும்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த 10-11 இருக்கிறோமா, இல்லை நான் தான் நம்பர் 1 இருக்கிறோமா? நம்பர் 1 பெருமைக்காக சொல்லலை, நாம் அப்படி ஆணித்தரமாக இருக்கணும்னு சொல்கிறேன். நல்லா கவனித்து பாருங்க. விசுவாசத்தில் கொஞ்சம் மாத்திரம் நிலைத்து இருக்கிற வாழ்க்கை இல்லை, விசுவாசத்தில் ஆணி வேறாக இருக்கணும். அங்கே வசனம் சொல்லுது, கற்பாறையின் மேலே விதைக்கப்பட்டவன் சோதனை காலம் வரும்போது அவனால் நிலைத்து நிற்க முடியல. ஏன்னா அவனுக்குள்ள வேர் இல்லை. அந்த வேர் எதற்கு அடையாளம்? விசுவாசத்துக்கு அடையாளம். அப்ப இன்னைக்கு விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள இல்லாத போது, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சோதனை காலம் வரும்போது அவனால தாக்கு பிடிக்க முடியல, உபத்திரவ காலம் வரும்போது தாக்கு பிடிக்க முடியல, வசனத்து நிமித்தம் அவனுக்கு ஒரு சோதனை வரும்போது அவனால நிலைத்து நிற்க முடியல. காரணம் என்ன? விசுவாசம் இல்லை. அப்ப இன்னைக்கு சோதனை காலத்தை நாம ஜெயித்து நாம உத்தமன் என்று விளங்கணும்னா, இன்னைக்கு விசுவாசத்தை எப்படிங்க வர்த்திக்க பண்றது? என் விசுவாசத்தை எப்படி வர்த்திக்க பண்றது? 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. 1 தீமோத்தேயு 2:22 வாசிங்க. பக்கம் 292 புதிய ஏற்பாடு. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. நல்ல கவனிங்க. சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களோடு நீங்களும் நானும் ஐக்கியம் வைக்கும் போதுதான் நமக்குள்ள விசுவாசம் பெருகும் சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். வாலிப பிள்ளைக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். கர்த்தர் என்ன சொல்றாரு? உன்னுடைய விசுவாசம் பெருகணும்னா, நீ சோதனை காலத்துல ஜெயிக்கணும்னா, உபத்திரவத்தை ஜெயிக்கணும்னா, துன்பத்தை ஜெயிக்கணும்னா, நீ ஜெய ஜீவியம் வாழணும்னா, உனக்குள்ள விசுவாசம் வேர்கொள்ளணும். அந்த விசுவாசம் எப்பொழுது வேர்கொள்ளணும்னா, சுத்த இருதயத்தோடு யார் ஒருவர் கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ, தொழுது கொள்ளுகிறார்களோ, அவர்களோடு கூட உன் ஐக்கியத்தை வைத்துக்கொள். அவளோடு உன்னுடைய நட்பை வைத்துக்கொள். அவங்களோடு சேர்ந்து ஜெபி, அவங்களோடு சேர்ந்து ஊழியத்தை செய், அவங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதி. அப்பொழுது உன்னுடைய விசுவாசம் பெருகும், உன்னுடைய விசுவாசம் ஆணி வேறா பெருகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் எப்போது பெருகும்? முதலாவது சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தேடும் பொழுது நமக்கு அது வரும். இரண்டாவதாக ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை, நல்ல கவனிங்க, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இரண்டாவதாக என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க விசுவாசத்துல பெருகணும்னா தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை அவர் நிச்சயமாக என் வாழ்க்கையில நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். அந்த நம்பிக்கை இருந்து அதை குறித்து தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு சுபாவம் இருக்கணும். அப்படின்னா என் அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்பிக்கை இருக்கிறவன் என்ன செய்வானா, கர்த்தாவே எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நீ நிறைவேற்றி முடித்து விட்டதுக்காய் ஸ்தோத்திரம், எனக்கு வழியை திறந்து கொடுத்து விட்டதுக்காய் ஸ்தோத்திரம், சூழ்நிலைகளை எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்து விட்டதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி அதை சொல்லி அறிக்கையிட்டு விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பான். அப்படி மகிமைப்படுத்த உன்னுடைய விசுவாசத்திலே நீ வல்லவனாக மாற முடியும். இன்னைக்கு நம்முடைய அறிக்கை எப்படிப்பட்டது? என் வாயிலிருந்து பேசும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், அவ்வளோதான் பிரதர், போயிடுச்சு பிரதர், அவ்வளோதான், இது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு,
எல்லாம் ஃபெயிலியர் பிரதர் அப்படின்ற வார்த்தையை பேசுகிறோமா, அல்லது நம்ம பாசிட்டிவாக நம்முடைய வாழ்க்கையில் பேசுகிற பழக்கம் இருக்கா? யோசித்து பாருங்கள். சூழ்நிலை மாறாக இருந்தாலும் கூட கர்த்தர் அதை எனக்கு வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி யார் ஒருவர் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்கள் விசுவாசத்திலே வல்லவர்களாக மாறுகிறார்கள். அவர்கள் உபத்திரவத்தை ஜெயிக்கிறார்கள், சோதனை காலத்தை ஜெயிக்கிறார்கள், துன்பத்தை ஜெயிக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவர்களாக மாறுகிறார்கள். அப்போ இரண்டாவது காரியம், தேவனை நம்புங்க, அவரை மகிமைப்படுத்துங்க என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. இவ்விதமாக ஆமென் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். நல்லா கவனிங்க, சீஷர்களுக்கு இப்ப விசுவாசம் எப்படி வந்தது? ஏசப்பா முதலாவது ஒரு அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தின போது அந்த இடத்துல அவர்கள் இருந்தார்கள், அதை கண்ணார பார்த்தார்கள், காதார கேட்டார்கள். அதனால அவருடைய விசுவாசம் இப்ப பெருகி இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அற்புதம் நடக்கிற இடத்துல நாம் இருக்கிறோமா? அல்லது அற்புதம் என் வாழ்க்கையில நடந்தது என்று சொல்லி யாராகிலும் சபையில எழுந்து சாட்சியாக சொல்லும்போது அதை காது கொடுத்து கேட்கிறோமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு பர்த்திமை என்ற குருடன் அவனுக்குள்ள விசுவாசம் எப்படி பெருகுச்சுன்னா, அவன் ஏற்கனவே இயேசுவை குறித்து அநேகர் பேசினதை கேள்விப்பட்டதுனால இந்த இயேசு அநேக வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார், அதிசயத்தை செய்கிறார், அநேக ஜனங்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள் என்ற செய்தியை அவன் கேட்டதுனால அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் பெருகிச்சு. என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் இயேசுவை எப்படியாகிலும் நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாஞ்சையோடு தாகத்தோடு இருக்கும்போது அவன் இருந்த தெருவிலேயே இயேசு நடந்து வந்தார். கூட்டம் வந்தது. இந்த கூட்டத்தை கேட்கும்போது யார் முன்னாடி சொல்றான் கேட்கும்போது இயேசு போகிறார் சொல்லும்போது உடனே அவன் என்ன பண்ணான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு அற்புதம் நடக்கும்போது அந்த இடத்துல இருந்தாலும் நம்முடைய விசுவாசம் பெருகும். அல்லது அற்புதம் பெற்ற பிள்ளைங்க சபையில சாட்சி சொல்லும்போது நம்ம காது கொடுத்து கேட்குறோமா? காது கொடுத்து கேட்குறோமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு காது கொடுத்து கேட்டாதான் நம்ம விசுவாசம் பெருகும். பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது. அவ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அந்த தெருவில் அவ கடந்து வருகிறாள். இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டா கூட என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் சொல்லி விசுவாசித்தான். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு சாட்சியை கேட்குறோமா? சபையில் ஒருத்தர் சாட்சி சொன்னாங்கன்னா அதை கவனமாக கேட்குறோமா? ஏன் சாட்சியை கேட்கணும்னு சொல்கிறோம்? ஏன் சாட்சி சொல்கிறோம்? யோசிச்சு பாருங்க. அற்புதத்தை பெறாத நம்முடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசம் பெருகும். நாமளும் ஒரு நாள் சாட்சியாக மாறுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதம் செய்வார் என்ற அந்த விசுவாசம் பெருகும். விசுவாசம் பெருக பெருகதான் வாழ்க்கையில அற்புதங்களை காண முடியும். விசுவாசம் பெருக பெருகதான் நம்முடைய வாழ்க்கை அற்புதமாய் மாறும். அப்போ மூன்றாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒன்று அற்புதம் நடக்கிற இடத்துல நம்ம இருக்கணும். அல்லது அற்புதத்தை பெற்ற பிள்ளைகள் சாட்சி சொல்லும்போது அதை நம்ம உணர்ந்து கேட்கும்போது நம்முடைய விசுவாசம் பெருகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 4 காரியத்தை பார்த்தோம். நாம் பின்வாங்காமல் இருக்கணும்னா, ஒன்று நம்முடைய திருமண வாழ்க்கையை நம்ம துணையை தேர்வு செய்யும்போது, சத்தியத்தில் இருக்கிற பிள்ளைகளை நாம் தேர்வு செய்யும்போது நாம் கர்த்தரோடு கூட நடக்க முடியும். இரண்டாவதாக தேவனுடைய கட்டளைகளை வேதத்தை வாசிப்பதன் மூலமாகவும் தேவனுடைய ஊழியக்காரன் மூலமாக கொடுக்கிற உபதேசத்துக்கு கீழ்ப்படியும் போதும் நாம் தேவனை பின்தொடர முடியும். மூன்றாவதாக நாம் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணாமலும் பொய் பேசாமல் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நம்ம பின்தொடர முடியும். நான்காவதாக சோதனை காலத்தில் நாம் ஜெயிக்கணும்னா விசுவாசத்தில் பெருகும்போது நாம் பின்வாங்காமல் ஜெயமுள்ள ஒரு ஜீவியம் வாழ அது ஏதுவாக மாறும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? கண்களை மூடி இன்றைக்கி கொடுத்த வார்த்தையை கொஞ்சம் மனதில் வைத்து இன்றைக்கி நாம் கேட்ட சத்தியத்துக்கு உண்மையாக கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? உள்ளத்தின் ஆழத்திலேருந்து நோக்கி பாருங்க. உள்ளத்தின் ஆழத்திலேருந்து நோக்கி பாருங்க. இன்னைக்கு நான் கர்த்தரை பின்தொடர்கிறேனா இல்லை பின்மாற்றத்தில் இருக்கிறேனா? நான் கர்த்தரை நோக்கி என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவனா இருக்கிறேனா? அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறவனா இருக்கிறேனா? அவரை துதிக்கிறவராக, அவரை ஆராதிக்கிறவனாக, அவரே நம்பி வாடுகிறவனாக நான் இருக்கிறேனா? அல்லது சும்மா அவர் கடவுளாக இருக்கட்டும்,
சும்மா பேருக்கு அவர் ஆராதிக்கிறதுக்கு இருக்கட்டும், அந்த ஒரு எண்ணத்தோடு நம்ம இருக்கிறோம். யோசித்து பாருங்கள். கடமைக்காக ஆராதிப்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நன்மையை கொண்டு வராது. என் அன்பு தேவ பிள்ளை, முழுமையாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தரை முழுமையாக பின்தொடருவோம். நம்ம இயேசப்பாவை முழுமையாக தேடுவோம். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கர்த்தரை தேடுவோம். முழு சிந்தையோடு கர்த்தரை தேடுவோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகள்லாம் மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. தீர்மானம் எடுங்க. என் பிள்ளைக்கு திருமணம் பண்ணும்போது, என் மகனுக்கு திருமணம் பண்ணும்போது, என் மகளுக்கு திருமணம் பண்ணும்போது, நான் நிச்சயமாக சத்தியத்தில் இருக்கிற பிள்ளைகளை தவிர சத்தியத்தில் இல்லாத பிள்ளைகளோட வாழ்க்கையை நான் தேர்வு செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எடுங்க. இரண்டாவதாக, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் கொடுத்த வேதத்தை ஒழுங்காக நான் வாசிப்பேன், தியானிப்பேன், ஆராய்ச்சி செய்வேன். சபையில் கொடுக்குற தேவனுடைய வார்த்தைக்கு, செய்திக்கு, தேவனுடைய உபதேசத்துக்கு நான் உண்மையாக கீழ்ப்படிவேன்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. எந்த சூழ்நிலையிலும் துரோகம் பண்ண மாட்டேன் கர்த்தருக்கு. நான் என் வாழ்க்கையில் பொய் பேசாதபடிக்கு என்னை காத்துக்கொள்வேன்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. பொய் பேசுவது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். ஒரு பொய் சொன்னால் இன்னொரு பொய் சொல்ல வேண்டியது வரும். ஒன்றை மாற்றி பேசினா இன்னும் மாற்றி பேச வேண்டிய, வாழ்க்கையில் பொய் பேசுகிறதே வாழ்க்கையாக மாறிடும். சின்ன பொய் நாளைக்கு பெரிய பொய்யாக மாறும். துரோகம் பண்ணிக்கொண்டே இருப்போம். பொய் பேசி பொய் பேசி பொய் பேசி மொத்தத்தில் பிசாசின் மொத்த உருவமாக நம்ம மாறி போயிடுவோம். பொய் பேச்சை கர்த்தர் வெறுக்கிறாருங்க. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. நான் எந்த சூழ்நிலை கர்த்தருக்கு துரோகம் பண்ண மாட்டேன். நான் எந்த சூழ்நிலை பொய் பேச மாட்டேன். உண்மையை தான் பேசுவேன். மரணமே வந்தாலும் உண்மையை தவிர வேற எந்த ஒரு காரியத்தை நான் பேச மாட்டேன்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இன்றைக்கி சோதனை காலம் வரும்போது நான் விசுவாசத்தில் அதையெல்லாம் ஜெயித்து உத்தமன் என்று விளங்க பண்ணுவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறா. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறா. அவர் எப்போதும் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு உண்மையாக கீழ்ப்படுகிற பிள்ளைகள் அவரோடு கூட பேசுங்க. என் தகப்பனே, நான் பின்வாங்காதபடிக்கு நான் உண்மை தொடர்ந்து பின்பற்ற எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் கேட்போம். எல்லாரும் ஒருவேளை இன்றைக்கு கொடுத்த வார்த்தை ஏதாகிலும் ஒரு காரியம் உங்களோடு கூட பேசி இருக்குமே ஆனால், அந்த வார்த்தைகள் உங்களை தொட்டு இருக்குமே ஆனால், ஏதாகிலும் காரியங்கள் நீங்கள் உணர்த்தப்பட்டு இருப்பீர்கள் ஆனால், உங்களுடைய காரியங்களை கர்த்தர் உணர்த்தி இருப்பாரே ஆனால், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை கர்த்தர் சுட்டி காட்டி இருப்பார் ஆனால், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிற்றிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் கர்த்தர் சுட்டி காட்டின காரியத்தை ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு, ஏசப்பா, இந்த காரியத்தை நான் செய்து விட்டேன், என்னை தயவாக மன்னிங்கப்பா, பரிசுத்தமாய் வாழ நான் விரும்புகிறேன், எனக்குள்ள இருந்து இந்த அசுத்தமான கிரியைகளை எடுத்து போடுங்கப்பா, பொய் பேச்சை எடுத்து போடுங்க, துரோகத்தை எடுத்து போடுங்க, பாபிலோனிய ஆகாரங்களை எடுத்து போடுங்க. ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒரு அர்ப்பணிப்போடு நாம செபிப்போம். ஆமென். ஏசப்பா, இந்த வேளையினுடைய வார்த்தையை கேட்டு இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக ஏசப்பாவை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பாரத்தோடு செபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, பின்வாங்கி போவான் ஆனால் அவன் மேலே என் ஆத்துமா பிரியமா இராது என்று சொன்னீரே அப்பா. நாங்கள் பின்வாங்கி போகிறவளா அல்ல, எங்கள் ஆத்துமா ஈடேற நாங்கள் விசுவாசிக்கிறவளா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் சபையின் பிள்ளைகள் எல்லாருக்கும் கிருபை செய்யுங்க. எங்கள் சபை பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தாவே உம்மை உறுதியாய் பின்பற்றக்கூடிய கிருபையை தாங்க. உமக்காக நிற்க கிருபை செய்யுங்க. எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு பின்வாங்காதபடிக்கு கர்த்தாவே உறுதியான அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. வைராக்கியத்தின் அபிஷேகத்தை ஊற்றும்படியாய் செபிக்கிறேன். நீர் அப்படியே கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறி
சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஒரு வாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.